सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. வித்யாரண்ய சுவாமிகளால் அருளப்பட்ட பஞ்சதசி எனக்கூடிய பிரகரண கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சதசியானது 15 அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கிறது. விவேக பஞ்சகம் அப்படின்னு விவேகம்ன்ற பேர்ல 5 அத்தியாயங்கள் பார்த்தோம். தீப பஞ்சகம் அப்படின்னு தீபம்ன்ற பேர்ல 5 அத்தியாயங்கள் பார்த்தோம். இப்போ ஆனந்தம்ன்ற பேர்ல கடைசி பஞ்சகமாக இருக்கக்கூடிய அந்த 5 அத்தியாயத்தை பார்க்கிறோம். அதுல இந்த ஆனந்த பஞ்சகம்ன்றது ஆனந்தம்ன்றது பிரம்மானந்தம் தான். அந்த பிரம்மானந்தத்தையே அவர் 5 விதமாக நமக்கு சொல்றதுக்காக யோகானந்தம், அத்வைதானந்தம், விஷயானந்தம், வித்யானந்தம் அப்படின்லாம் யோகானந்தம் அப்படின்லாம் பிரிச்சார். அது என்ன அதனுடைய தாத்பரியம் இருக்கிறது பிரம்மானந்தம் ஒண்ணுதான். ஒரு ஆங்கிள் சொல்றேன், எல்லாமே பேரின்பம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் தான் அப்படின்னு. அதுல இப்போ முடிக்கிற தருவாயில நம்ம இருக்கக்கூடியது வித்யானந்தம் எனக்கூடிய 14வது சாப்டர். 13, 14 இல்லையா, 12, 13, 14 இன்னும் ஒரு சாப்டர் இருக்கு. 14வது சாப்டர் இது விஷயானந்தம் இருக்கு. அதுவும் அதே பிரம்மானந்தம் தான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வித்யானந்தம் எனக்கூடியது. வித்யா அப்படின்னா என்ன அப்படின்னா ஆத்ம வித்யா தான் வித்யா, பிரம்ம வித்யை தான் வித்யா. பிரம்ம வித்யினால வரக்கூடிய ஆனந்தம் அது எப்படி அப்படின்னாக்க ஞானிகளுடைய ஆனந்தம். ஜீவன் முக்தர்கள் எப்பொழுதும் ஆனந்த பிராப்தியை அடைகிறார்கள், ஆனந்தமாகவே இருக்கிறார்கள். அந்த ஆனந்தத்துக்கு பேர் தான் வித்யானந்தம்னு பேரு. அந்த ஆத்ம வித்தியினால வரக்கூடியதான ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்திலேயே எப்பொழுதும் சதா சர்வ காலமும் கிடைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஞானிகளை பற்றிய பேச்சு இது வித்யானந்தம் அப்படின்னு. இந்த வித்யானந்தம் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னாக்க முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். இப்போ 4 விதமாக இந்த வித்யானந்தத்தை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். 4 விதமாக சொல்ல போகிறேன் அப்படின்னு. 3வது ஸ்லோகத்துல துக்க அபாவஹா காம ஆப்திஹி கிருதகிருத்யஹா பிராப்த பிராப்யஹா அகம் அப்படின்னு 4 விதமாக உதாரணம் பண்ண போயிருக்கார். இந்த அத்தியாயத்துல ரொம்ப கஷ்டமான போர்ஷன் இது. அவருடைய மனசுல, ஞானிகளுடைய மனசுல என்ன இருக்கோ அதை வித்யாரண்யர் விவரிக்கிறார். அவர் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னாக்க கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு, வேதாந்தத்துல பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு இந்த அத்தியாயமானது புரியறது ரொம்ப கஷ்டம். என்ன இப்படி ஈகோயிஸ்டிக்கா பேசுறாரு, எல்லாத்தையும் கிண்டல் பண்றாரு, இவர் சிவன் விஷ்ணு எல்லாரையும் போட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லணும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா சொல்ல வேண்டியிருக்கு. இது ஓரளவுக்கு வேதாந்தத்துல பரிச்சயம் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த அத்தியாயத்தை சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஞானிகளுடைய ஆனந்தமானது எப்படி இருக்குன்னு துக்க அபாவம் அப்படின்னு சொல்லி 4வதுல இருந்து 17வது வரைக்கும் அந்த துக்க அபாவம் என்ற நிலையை பற்றி பேசினார். அதற்கப்புறம் 18வதுல இருந்து காம ஆப்திகி அப்படின்னு சொல்லக்கூடியதாக 37வது ஸ்லோகம் வரைக்கும் அப்படி பார்த்தார். பிறகு 38வது ஸ்லோகத்திலிருந்து கிருதகிருத்தியத்துவம் அப்படின்ற டாபிக்கை பார்த்துட்டு அதுல நம்ம போன தடவை அதை முடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் இல்லையா. 37. இதற்கப்புறம் பார்க்க வேண்டியது பிராப்ய பிராப்தம் அப்படின்ற ஒரு நிலை. எப்படி துக்க அபாவத்தை பார்த்தோம், காம ஆப்திகை பார்த்தோம், கிருதகிருத்தியத்துவத்தை பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது பிராப்ய பிராப்யத்துவம். இந்த கிருதகிருத்தியத்துவம் பிராப்ய பிராப்தத்துவம் ரெண்டுமே ஒண்ணு மாதிரி தானே இருக்கு. யோசிச்சு பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான். அவர் கர்த்தான்ற ஆங்கிள் பேசினார். ஞானி கர்த்தாவாக இருக்கும் போது என்னெல்லாம் நடக்குமோ அது பேசினார்.
இப்ப ஞானி போக்தாவாக இருக்கும் பொழுது என்ன நடக்குமோ அதை பேச போறார். இப்ப கர்த்தாவாக இருக்கும் பொழுது அவருக்கு என்ன தெரியுமா, நமக்கு சந்தேகங்கள்லாம் வருது. பிராரப்த கர்மா எல்லாம் அவருக்கு இருக்கா? பிராரப்த கர்மா அவர் அனுபவிச்சுதானே சீனமாகணும், அப்படித்தானே சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்புறம் பார்த்தாருனாக்கா அவர் என்ன சொன்னார், வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக க்ஷீயந்தே சாத்திய கர்மாணி அப்படின்னு தானே சொல்லிருக்கு. எல்லா கர்மாவும் போறதுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர அது என்ன நொட்டுறது, இங்க பிராரப்த மாத்திரம் இருக்குன்னு எப்படி ஒத்துக்கிறது? அங்க யதா இந்தாம் ஸ்ரீ பஸ்மசாத் கூர்த்தே அர்ஜுனான்னு சொல்லும் பொழுதும் சர்வாணி கர்மாணி பஸ்மசாத் கூர்த்தேனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஞ்ஞானியாக இருக்கிறவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக சாஸ்திரமானது இதையே சொல்லிட்டு, எது பிராரப்த கர்மாவானது அது வெளியில வந்து அம்புப்பாது, இவனுக்கு 87 வயசுன்னு போட்டு அமுச்சுட்டாரு பிரம்மா, இப்ப ஒண்ணும் மாத்த முடியாது, அவனுக்கு நடுவுல ஜீவன் முக்தி வந்துருட்டே ஆனால் கூட இவன் இந்த சரீரமாவது இருக்கும், அதுல இருக்கக்கூடிய சஃபரிங் எல்லாம் பார்த்து இவன் வந்து கவலைப்படுறான், என்னடா இவ்வளவு ஞானின்றீங்க, இவர் என்ன இப்படி அவஸ்தப்படுறாரு அப்படின்னு. அவர்களுக்காக சொன்னது. அஞ்ஞானியின் பொருட்டு, ஞானியை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களின் பொருட்டு சொன்னக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம். க்ஷயாதேவ பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் போகாதேவ க்ஷயா, அதை போகம் பண்ணித்தான் ஆகணும், அப்பதான் க்ஷயமாகும்னு சொன்ன சாஸ்திரம் அவர்களை உத்தேசித்து. ஞானியினுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா அதுதான் தத்துவமான உபதேசம். அது கியந்தேச்ச அச்சிய கர்மானின்னு சொன்னா எல்லா கர்மாவும் தான் அவனுக்கு போயிருது. தஸ்மின் திருஷ்டே பராவரே, அந்த பிரம்மத்தை அறிந்து விட்டானே ஆனால் அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி, அதுதான் வித்யானந்தம் அப்படின்றத. அவனுக்கு கருத்துருத்துவமே கிடையாது, அவனுக்கு எந்த கர்மா அவனுக்கு ஒட்ட போறது, அதனால எந்த கர்மாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி விசேஷமாக அவர் சொன்னார். அது மாதிரி யாருக்கு வந்து பிரமாண அசம்பாவனை இருக்கோ அவன் சிரவணம் பண்ணட்டும், நாங்க ஒண்ணு வேண்டான்னு சொல்ல. ஞானிக்கு வேதாந்தத்தின் மூலமாகத்தான் நானே பிரம்மம் என்று அறிய வேண்டிய நெசசிட்டியில அதெல்லாம் அவர் பண்ணிவிட்டார் நிறைய. அவருக்கு இருக்கக்கூடிய இப்ப எண்ணமானது நான் பிரம்மம் என்ற ஒரு எண்ணத்தை தவிர அவருக்கு வேற இல்ல. சோ அவரை போய் நீங்க திருப்பியும் சிரவணம் பண்ணுன்னு சொல்றது நியாயமே இல்ல. இல்ல ஐஐடி பசங்களை போய் நீங்க 3வது படின்னு சொல்றது நியாயமே இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு சார், நான் 3வது எழுதுறேன்னு சொல்ல முடியுமாங்க? அதனால அவருக்கு சிரவணம் தம்பி, யாருக்கு சிரவணம் வேணுமோ அவன் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா. யாருக்கு பிரமேய அசம்பாவனை, அது சரியா பிரம்மமானது பிடிச்சிக்கல, நான் எப்படி சார் பிரம்மமா இருப்பேன்னு நினைக்கிறானோ அவன் இன்னும் கொஞ்சம் மனனம் பண்ணட்டும், வேண்டான்னு சொல்லல. ஆனா அதை வந்து ஞானி தலையில கட்டாதீங்க. அவருக்கு அந்த சிரவணம் மனனம் நிதி இஸ் நாட் பவுண்ட் பை யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். தர்மசாஸ்திரம் இதெல்லாம் ஞானிக்கு கட்டுப்படுத்தவே கட்டுப்படுத்தாது. அப்போ நமக்கு நிதித்தியாசனம் பண்ணிட்டே இருக்கலாமே சார், அவர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை சார். சமாதி நிலைக்கெல்லாம் போனோம்னு சொல்லியிருக்கேன் சார், அவர் சமாதி நிலைக்கு போனா உனக்கு மனசுல அல்லல் இருக்கு, இவ்வளவு கொதிப்பு இருக்கு, உனக்கு சொன்னது அது சமாதிக்கு போனோம் இத பிராக்டிஸ் பண்ணணும், அதை அவர் தலையில கட்டக்கூடாது. அவர் இதெல்லாம் நிலையெல்லாம் தாண்டி விட்டார் அப்படின்னு. அப்போ இதுல இருந்து நமக்கு தீர்மானமா ஒண்ணு வந்தது, ஜீவன் முக்தின்றது பிரயத்தனத்தினால அவர் சரவணமான நிதித்தியாசனத்தின் மூலமாக அடைந்த விஷயம். இப்போ அது தேவையில்லை அப்படின்னு தெரியுது. விதேக முக்தின்னு ஒண்ணு இருக்கு, ஜீவன் முக்தி விதேக முக்தி. தேகம் போயிட போறது அப்படின்றது அது என்ன, அது ஆட்டோமேட்டிக், அதுக்கு ஒன்னும் பிரயத்தனமே தேவையில்லை. அது இருந்தா இருந்துட்டு போறது, இல்லன்னா இல்ல அப்படின்றது ஞானியினுடைய ஆங்கிள். அஜானியினுடைய ஆங்கிள் இவர் என்ன ஜீவன் முக்தன்னு சொல்றாரு, இப்படி முக்தனா இருக்காரு, ஆனாலும் சஃபர் பண்றாரு, நொண்டி நொண்டி நடக்கிறாரு, கையில ஸ்டிக் வச்சுன்னு இருக்காரு, அவருக்கும் இந்த சஃபரிங் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அஜானியினுடைய பார்வையில அது இருக்கு, அதனால அவனுக்கு பிராரப்தம் இருக்கா மாதிரி அவனை சாட்டிஸ்பை பண்றதுக்காக ஆமா பிராரப்த கர்மாவான விதேக முக்தி பர்யந்தம் வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஜீவன் முக்தி வந்துருச்சுனால புரிந்து கொள்ள வேண்டியது அவருக்கு தேகத்தோட சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விதேகம் அவர் எதுக்கு அதுக்கெல்லாம் காட்டு இருக்கணும், இதெல்லாம் இல்லாஜிக்கல் இல்லையா? அதை புரிஞ்சுட்டோம்னா இது இல்லாஜிக்கல் ஆயிடும். அது புரியாத வரைக்கும் லாஜிக்கலா கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. ஜீவன் முக்தனா இருந்தா சரீரம் இருக்கதானே சார் இருக்கும் அப்படின்னா, ஜீவன் முக்தனா இருந்தா சரீர அபிமானமே போயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சரீரமே இல்ல இல்ல சூழ சூக்ம காரண சரீரா வெதிரித்தாகன்ற தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டார், அவருக்கு இல்ல. ஆனா அஞ்ஞானிக்கு என்ன சொல்றது, இவனுக்கு அது புரிந்து கொள்ள முடியல, நம்பிக்கை இல்ல சாஸ்திரத்துல. அதனால அவன் என்ன இருக்காரு சார், முக்தனா இருந்தவரை கஷ்டப்பட்டு இருக்காரு சார், அவர் பிபி மருந்தெல்லாம் சாப்பிடுறாரு சார் அப்படின்னு சொன்னாக்க அது மக்களுடைய ஆங்கிள் அவர். அதனாலதான் சொன்ன அவர் இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் அந்த தேகம் என்ன பண்றதோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பணிபாலனம் பண்ணணும். ஜீவன் முக்தன் அறிந்து விட்டால் அவர் செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே, கிரகத்தியத்துவம் அவருக்கு வந்தாச்சு, அவர் செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன். சொன்ன
இப்போ இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு சார், ஞானம் வந்துருச்சுன்னா எப்படி வேணாலும் இருக்கலாமோ இல்லையா? ஞானம் வந்துருச்சு அவருக்கு, அதான் நீங்க தானே சொன்னீங்க அவர் எப்படி வேணாலும், அவரை போய் நீங்க வந்து அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ அவர் எப்படி வேணாலும் இருப்பார் அப்படின்னாக்கா, அப்படி சாக்கடையில உட்கார்ந்து இருப்பார், ஒருத்தராத்து கடையில உட்கார்ந்து இருப்பார், ஒருத்தர் திண்ணல உட்கார்ந்து இருப்பார், ஒருத்தராத்துல அப்படி பலார்னு அடிப்பார், அப்படி எல்லாம் நம்ம மனசுல கற்பனை எல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஞானியானா இந்த மாதிரி எல்லாம் இருப்பாரு அப்படின்னு நிறைய இந்த சித்தர்கள் கதை இதெல்லாம் கேட்டு நம்ம அப்படி ஒரு ஐடியா வச்சுக்கோம். அப்படி எல்லாம் கிடையாது. ரெண்டு விதமாக சாஸ்திரம் சொல்றது. ஞானிகளை ஆக்டிவ் ஞானியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு ஞானம் வந்தாலும் ஏதாவது ஒண்ணு இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு பண்ணிட்டு தானே இருக்கலாம். அது மாதிரி கோவில் கும்பாபிஷேகம், கோவில்ல போய் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டாபனங்கள் எல்லாம் பண்றது, அப்புறம் பாமர மக்களுக்காக புத்தகங்களை எழுத வேண்டியது, இப்படித்தானே ஆச்சாரியால் பண்ணிட்டு இருந்தாரு. பிரஸ்தானத்திலே எழுதினார் இல்லையா? ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம், இப்படி 3 விதமாக ஜனங்களுக்கு அது அவருடைய ஸ்டைலு. யாஜ்ஞவல்கியருடைய ஸ்டைல் என்ன, யார் வந்து கேட்டாலும் கத்துக் கொடுக்க வேண்டியது, ஜனகர் வந்து கேட்டா அப்படி இருந்தார். சோ நீங்க ஜீவன் முக்தின்னு ஒத்துக்கலன்னா அப்ப இவரெல்லாம் ஞானி இல்லைன்னு ஆயிடும் இல்லையா? மாணிக்க வாசகர் ஞானி இல்லாமையா திருவாசகத்தை எழுதினாரு. எல்லாரும் ஏன்னா வசிஷ்டர் ஞானி இல்லையா, வாமதேவர் ஞானி இல்லையா, எல்லாருமே ஞானிகள் தானே. அப்ப இவர்கள்லாம் இப்படி பண்ணார்கள்ன்ற புராணங்கள்லாம் பார்க்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஞானிகள் இருந்தாலும் அவ ஞானம் வந்ததுனால லோக சங்கிரகமாக அவர்கள் எந்த காரியத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இப்படிதான் நமக்கு தெரியுது. ஏன் அவர்களுக்கு லோக சங்கிரகம்ன்ற புத்தி மாத்திரம் வரணும் அதுனாக்க, அது ஏன்னா இந்த ஜீவன் முக்தியோடய கூட சேர்ந்தது கருணான்ற ஒரு குணம் இல்லையா? அந்த கருணையானது அவளுக்கு இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, சின்ன வயசுல இருந்து அவர்கள்லாம் வந்து ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்து கொண்டுதான் அவர்கள்லாம் நித்தியானித்திய வஸ்து விவேகம், இஹாமுத்ரா தபல போக விராகா, சமதமாதி சக்க சம்பத்தி, மூச்சுத்தனம் இதெல்லாம் அடைந்துதான் அந்த வழியில தான் வந்தார்கள். இப்படி வந்தவர்கள் அந்த ஆச்சாரத்திலேயே அனுஷ்டானத்தோடய வந்தவர்கள் இப்போ வேதாந்தத்துக்கு வந்த உடனே அந்தரங்க சாதனமா இருக்கக்கூடிய சிரவணம் மனன நிதித்தியாசனத்தை எப்படி பண்ணார்கள்? இதே ஆச்சார அனுஷ்டான யுக்தமாகத்தான் அவர்கள் பண்ணிக்கொண்டே வந்தார்கள். அப்படி வந்தவர்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அவர்கள் எப்படி இருப்பார்? அதே வழியில தானே ஞானம் வந்த பிறகே இருப்பார்கள். அதனால அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி யதேஷ்டாச்சரணம் யதா இஷ்டம் அப்படி எல்லாம் இருக்கலாம். அப்படி இப்ப உட்கார்ந்துப்பார் அப்படின்றது, மாடியில உட்கார்ந்துப்பார், மலையில உட்கார்ந்து இருப்பார், மரத்துல உட்கார்ந்து இருப்பார், இப்படி எல்லாம் இப்படி இருக்கலாம். அதை நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது. சில ஞானிகள் அப்படி இருக்கலாம், வெளியிலேயே பேசாம இருக்கலாம், அவர் பேசிக்கொண்டு இருக்கலாம், பேசாம இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது நம்ம கேள்வி கேட்க முடியாது அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கணும். அவ தலையில போய் நீங்க சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்லாம் நீங்க தலையை கட்ட முடியாது இல்லையா? அபரோக்ஷ அனுபூதியில 15 நிதித்தியாசனங்கள்லாம் சொல்லியிருக்காரு அவரு இல்லையா? அவளுக்கு நீங்க வந்து யமம்னா இந்த யோகிக்கு இப்ப யோகங்கள்ல சொன்ன யமம் வந்து வேதாந்தத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவர் பண்ணது. வேதாந்தத்துக்கு வந்த உடனே அவருக்கு சொல்லக்கூடிய யமம் வேற அப்படின்னா சொல்லியிருக்கு. நிதித்தியாசனம் அதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு சொன்னது. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற அதையும் பண்ணினவர். அவருக்கு பண்ண வேண்டியதுன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால கிருதகிருத்தியத்துவம், எதை செய்யணுமோ அதை செய்து விட்டார். அப்படிப்பட்ட கிருதகிருத்தியாபி இவர் என்ன பண்ணாரு? 55ல அழகா நமக்கு புரிய வச்சார். அதுவா கிருதகிருத்தியாபி லோக அனுகிரக காமியா, கிருதகிருத்தியனாக இருந்த போதிலும் இந்த ஞானிக்கு ஒரு எண்ணம் பாக்கி இருக்கு. கிருதகிருத்தியம் அவருக்கு இல்ல இருந்தாலும் என்ன, லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம். அதை படிச்சு 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 அவருக்கு வழக்கம் ஆயிடுது. அதனால அவருக்கு ஞானம் வந்த பிறகு கூட அந்த வாசனையானது போகல அவருக்கு. லோகத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாஸ்திரியேன மார்க்கேனையேவ வர்த்ததே அப்படின்னாரு. அவர்கள்லாம் சாஸ்திரியமான மார்க்கத்துலதான் இருப்பாங்க. அப்படி அங்க போய் உட்கார்றது இங்க போய் அப்படி எல்லாம் பண்ணமா எதேஷ்டாச்சரணத்தை சில ஆச்சாரியர்கள் ஒத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, சித்தர்கள்லாம் இருக்கலாம். நம்ம யாரு ஒவ்வொரு வீட்டு கொஸ்டின், அதனால அவளை கொஸ்டின் பண்ண வேணாம். சாதாரணமா நமக்கு தெரிஞ்சு இந்த வழியில வந்து சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணவர்கள் அவர்கள் இந்த நல்ல வழியில தான் அவர்கள் இருப்பார்கள். அனுகிரகம் பண்ணணும்ன்றதுனால அவளுக்கெல்லாம் என்ன பயம் அப்படின்னா, நம்மளை பார்த்து 4 பேர் கெட்டு போயிடக்கூடாது. இப்போ நமக்கு வேதாந்தம் வந்துட்டோம், பூஜை வேண்டாம், புனஸ்காரம் வேண்டாம்ன்றதுக்காக
நம்ம பூஜை இல்லாம புனஸ்காரம் இல்லாம சந்தியாவந்தனம் இல்லாம பண்ணாக்க அதை பார்த்து இப்போ அக்னிஹோத்திரிகள் தான் இருக்கா, அவெல்லாம் யாகம் பண்ணிட்டான்னாக்க இந்த தீட்சை ஆயிடுச்சுனாக்கா அவளுக்கு எல்லாம் காதல கடுக்கன்னு போட்டு தீட்சணி இஷ்டின்னு ஒண்ணு பண்ணிவிட்டாலே, ஆனால் அவளுக்கு எல்லாம் என்ன தர்மசாஸ்திரம் சொல்றது, அவளுக்கு எல்லாம் பழையது சாப்பிடலாம், அமாவாசை அன்னைக்கு போய் சவரம் பண்ணிக்கலாம், அவளுக்கு எந்த ரூலுமே கிடையாது. அது மாதிரி அவ நடுவுல ரோட்ல பார்த்தா கூட அவளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம், பாக்கி பேரா இருந்தா பப்ளிக் இடத்துலாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளதான் நமஸ்காரம் பண்ணி, இப்படிப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் வைதிகமாக இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்கள்லாம் அவளுக்கு கிடையாது, தீட்சிதர்களுக்கு கிடையாது. தீட்சை வாங்கினவனுக்கு தே ஆர் நாட் பவுண்ட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவளுக்கு. ஆனாலும் ஸ்ரீவித்யா தீட்சிலே இதே கணக்கு தான், அவளுக்கு கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணா அப்படி அதை ஃபாலோ பண்ணிட்டான்னாக்க பின்னாடி வரவன் என்ன நினைச்சுப்பான், அதை இப்ப புதுசா உபதேசம் வாங்கிட்டு வரவன் இவர் வேண்டான்னு சொல்றதுனால இவர் காலையில குளிக்காம கூட பூஜை பண்ணலாம்னாக்க இவன் அதே குளிக்காம கூட பூஜை பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். அதுக்காக பண்ணிதான் ஆகணும் இல்லையா? எதுக்காக எத் ஆச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனஹா. அதனால அவர்கள் எதேஷ்டாச்சரணம் பண்ண மாட்டார்கள். எப்படி இருக்கணுமோ அப்படிதான் பஞ்சங்க விபூதி கட்சிட்டு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு இருப்பான். இல்லன்னா இந்த புதுசா வர சமூகம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் இந்த தப்பா வேதாந்தத்தை எங்கெங்கயோ இங்கிலீஷ் புஸ்தகத்துல படிச்சுட்டு அதுக்கு ட்ரெடிஷனல் வேல்யூனா என்னன்னு தெரியாம போகிறதுனால தான் ஒரு இன்டெலிஜென்ஸ் நினைச்சிட்டு இவர்களுக்கெல்லாம் என்னென்ன கேள்வி வருதுன்னா இதெல்லாம் சொல்ல எதுக்கு சார் கோயிலுக்கு போனோம், ஆஃப்டர் ஆல் when you know that you are Brahman why should I go to temple அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நம்ம என்னத்தை சொல்றது? அப்பா இதெல்லாம் it should happen, நீ படிச்சு வரக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் காலங்காலமா பார்த்துட்டு வரணும் இல்லையா? ஆகையினால ரொம்ப ஜாகிரதையா சொல்ல வேண்டிய, அதனாலதான் இந்த ஞானிகளை பத்தி பேசும்போது ஜாகிரதையா பேச வேண்டியது. புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் தான் தெரியாது. அவர் என்ன சார் அக்னிஹோத்திரின்னு சொல்றீங்க, அவர் பாட்டுக்கு அமாவாசை அன்னைக்கு இஷா பண்ணி போறாச்சா, நான் பண்ணா தப்பா சார்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? நான் அவருக்கு அது அவருக்கு அப்ளிகபிள்பா, ஆனாலும் அவர் அதை பண்ண மாட்டார். ஏன்னா இதுக்கு பயந்து தான் இந்த மாதிரி பசங்களுக்கு பயந்து பேச வேண்டி இருக்கு இல்லையா? எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு புடிச்சிட்டு, ஏன்னா முன்னெல்லாம் கீதை படிக்கணும் உபனிஷத் படிக்கணும்னாக்க ரொம்ப சமசாத்தியமா இருந்தது. இப்போ இந்த ராமகிருஷ்ணா மிஷன், ஜின்மியா மிஷன், மிஷினரி எல்லாம் வந்ததுனால அவெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பரப்பணம்ன்ற லோகத்துல அதிகாரித்துவத்தை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது. 5000 பேருக்கு கீதை சொல்லணும்ன்றதுல இருக்கக்கூடிய 5000 பேர் அனுஷ்டானத்துல இருக்கணும்ன்ற ஒரு கான்சியஸ்னஸ் அவளுக்கு இல்ல. அதுல பாதி பேர் என்ன நினைக்கிறேன், நம்ம அப்படிதானே வந்தா இவாளும் அப்படி வருவான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அது மோஸ்ட் ஆஃப் தி டைம் அனர்த்தமா போயிடுது. இதெல்லாம் சொசைட்டில ப்ராப்ளங்கள், இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்ல? அதெல்லாம் யாரு புரிஞ்சுக்கணும், அந்தந்த பசங்க தான் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது என்ன சொல்ற, பூர்வைகி பூர்வதரம், அப்பா அம்மா என்ன வழியில போனாலும் அந்த வழியில தான் போகணும்னு அதை மாத்திரம் இவன் விட்டான். கீதையில சொன்ன நீதாம் பிரம்மத்தை மாத்திரம் கரெக்டா பிடிச்சிருந்தானே தவிர அங்க ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கு, முக்கியமா சொல்லியிருக்காரு, உங்க அப்பா அம்மா எந்த வழியில போனாலோ அந்த வழியில தான் போனோம், அந்த தெய்வத்தை தான் நீ போட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே பகவான் எந்த தெய்வத்துக்கு போனாலும் அது எனக்கு தான் வருதுன்றதையும் சொல்லியிருக்காரு இல்லையா? ரெண்டுத்தையும் எடுத்துக்காம ஒரு பக்கத்தை சார் எந்த கோயில் போனோம் என்ன சார் எனக்கு ஐ லைக் திஸ் சார் ஐ கோ டு திஸ் டெம்பிள் எல்லாம் சொல்ல முடியாது. இங்க ட்ரெடிஷனலா என்ன வரோமோ அது வரணும் அப்படின்றதுதான். அதனாலதான் ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதும்போது கீதால ரொம்ப கோபமா எழுதாரு, ஆச்சார அனுஷ்டானம் இல்லாதவன் சர்வசாஸ்திர விதா அப்படி மூர்க்கவத்து உபக்ஷணியா அப்படின்ற பதத்தை எழுதுறாரு. அது அசம்பிரதாய வித்து சர்வசாஸ்திர விதா அப்படி அப்படின்னு எழுதுறாரு. சம்பிரதாயத்துல இருந்து கொண்டு இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை பண்ணாதவர்கள் எவ்வளவு பெரிய பண்டிதனாக இருந்து அவர்கள் புஸ்தகம் எழுதினால் இங்கிலீஷ்ல எத்தனை புக் வேணாலும் எழுதட்டும், அதெல்லாம் படிச்சு நீங்க கெட்டு போட மூர்க்கவத்து உபக்ஷையா, அவர்கள் எல்லாம் மூர்க்காளுடைய பேச்சு அவ ஏதோ இந்த ஆங்கிள் பண்ணிருக்கார் அப்படி போடுங்க. ஒருவேளை அது இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி இல்ல சார் அப்படின்னா அவர் பெரிய ஞானி சார், அவரே சொல்லியிருக்காரு சார், அவர் ஞானிகளுக்காக சொன்னார், உனக்கும் எனக்கும் சொல்லன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அதிகாரித்துவம் எனக்கு இருக்கா அப்படின்னா அத மாதிரிதான் இந்த சாப்டர்ல நமக்கு அதிகாரித்துவத்தை பார்த்து புரிஞ்சுட்டு பேசுறதுனால இந்த ஜாகிரதையா அவர் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப அடுத்து எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப அடுத்த ஸ்லோகத்துல அவர் எப்படி போடுறாங்கன்னா, அவளுக்கு லோக அனுகிரகம் ஒண்ணு இருக்கு. அதனால அவர்கள்லாம் என்ன பண்ணா, சக்தாக கர்மாணி அவித்வாம்சா யதா குர்வந்தி, இந்த அவித்வானா இருக்கக்கூடிய பாவம் இன்னசென்டா இருக்கான், அவன் ஏதோ பூஜை விஜயன்னு அவனுக்கு அதுலதான் நாட்டம் இருக்கு சார், நான் அந்த பூஜை பண்றேன் சார், இந்த பூஜை பண்றேன் சார், பஞ்சமி சார், அவங்கிட்ட போய் பஞ்சமியாவது சச்ச நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும்,
இதெல்லாம் நமக்கு கிடையாதுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி புரியும்? அவனுக்கு என்ன சொல்ல வேண்டியது? குறியாத் வித்வான்சகா ததாசக்த. அவன் எப்படி பண்றானோ அதே மாதிரியே நீயும் பண்ணு அவனோட சேர்ந்து. அப்பதான் ஏன்னா நீ அந்த ஸ்டேஜ்ல தானே இப்ப வந்திருக்க. இப்ப அவனுக்கு போய் என்ன புத்தி பேதம் ஜனையே அஜானினாம் கர்ம சங்கினாம். அவன் கர்ம சங்கியா இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் எந்த திசையில இருக்கணும், எப்ப பார்த்தாலும் இது பண்ண சார் அது பண்ண சார் எனக்கு பிரதோஷம் சார் அப்படின்னு போயிடணும் அப்படி பார்த்துட்டு இருக்கவன போய் அதெல்லாம் தேவையே இல்லப்பா நீ வேதாந்தத்துக்கு வாப்பா அப்படின்னா கூப்பிட்டா சரியா வராது இல்லையா? தானே வருவான்றத நம்ம புரிந்துக்கணும். அதனால என்ன புத்தி பேதம் ஜனே. அவ பாவம் அவளுக்கு பூஜையில ஈடுபாடு இருக்குன்னா இருந்துட்டு போட்டோமே, அவளை என்கரேஜ் பண்ணுங்க. எப்படி சொல்லணும்? யதா சக்தாக கர்மாணி அவித்வாம்சா யதா. இந்த அவித்வானா இருக்கக்கூடியவர் எப்படி பண்றாரோ அதை நீங்க என்ன பண்ணா நீங்களும் அவளோட சேர்ந்து அதே பண்ணுங்க. ஜோஷையே அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற போடுற. நீங்க அவளுக்கு ஜோஷ் நீங்க உற்சாகப்படுத்துங்க அவளை. அவ கையில போய் நான் புத்தி பேதம் அவனுக்கு புரியாது இல்லையா? அவன் தத்துன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 30 வருஷம் 20 வருஷம் படிச்சாதான் புரியாது. அவனுக்கு தத்துவம் வச்சுப்பா அதெல்லாம் வேண்டாட்டா இல்ல வா அப்படின்னாக்க எப்படி புரியும் இல்லையா? ஆகையினால இதெல்லாம் புரிந்து கொண்டு ஞானி என்னுடைய வாழ்க்கையை புரிஞ்சு கொண்டாதான் புரியும். இப்படி அந்த ஞானியானவன் எப்படி இருப்பான்? இவ்வளவு நாள் ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்திருக்கான். வேதாந்தத்துக்கு அதுக்கு நிறைய பூஜை பண்ணி 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 வழக்கமாயிடுத்து வரக்கூடியவன். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஞானம் வந்தா கூட அவருடைய எந்த பிராட்டப்ல வந்தா அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்? தேவதார்ச்சன ஸ்நான சௌச்ச பிக்ஷாதோ வர்த்ததாம் வபுஹு. அவருடைய உடம்பு இருக்கட்டும், உமக்கு என்ன போச்சு? ஞானம் வந்துருச்சு அவருக்கு. அவர் பாட்டுக்கு தேவதைகளை அடிச்சுட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன பண்ணுவாரு? காத்தால நானே பிரம்மன்றதுனால அப்படியே உட்கார்ந்து இருக்க முடியுமா? அவரு பூஜை பண்ணிதான் ஆகணும். தேவதா அர்ச்சனத்தை பண்றார், ஸ்நானம் பண்றார். அவருக்கும் பாடின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர் பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணுவார், அதுக்கப்புறம் பிக்ஷாச்சரணம் பண்ணுவார். அப்படி அந்த உடம்பு அப்படி போக்கிட்டு இருக்காரு அந்த ஞானியானவர். அது மாத்திரம் இல்ல, தாளம் ஜபத்து வாக்கு தத்வத் படத்வ ஆம்நாய மஸ்தகம். அவர் என்ன பண்றார்? ஞானம் வந்தாலும் தாளம் ஜபத்து வாக், அவருடைய வாக்கானது எதை பண்ணும்? ஓங்காரத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கும். அதான் அவருக்கு சதாசர காலமா ஹரீம் ஓம்னு அவருக்கு பழக்கம். ஜபம் பண்ணி பண்ணி வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி பண்ணி அதே வழக்கம் இருக்கிறதுனால அந்த வழக்கத்துக்கு உட்பட்டு ஞானி ஆன பிறகும் கூட அவருக்கு ஏதாவது விதிச்சிருக்காம அவருக்கு ஒண்ணு கோ விதிஹி கோ நிஷேதா இல்லையா? பரமஹம்சனுக்கு போய் விதியாவது நிஷேதமாவது சாஸ்திரம் விதிக்கல. ஆனாலும் பரமஹம்ச சன்னியாசியாக இருந்தாலும் அவ என்ன பண்ண விஸ்வேஸ்வர ஸ்மிருதியில சொல்லி இருக்கிறதுனால எல்லா சன்னியாசிகளும் தன்னுடைய வாக்குனால 21,600 தடவை ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கொண்டே இருக்காரு. அவர் பண்ண டைம் உங்களுக்கு என்ன போச்சு? தாரம் ஜபத்து வாக் தத்வத்து. அதே மாதிரிய படத்வாத் ஆம்நாய மஸ்தகம். ஆம்நாயன்னா வேதம், ஆம்நாய மஸ்தகம்னாக்க தலை. வேதத்தினுடைய தலை என்ன? வேதாந்தம், உபனிஷத். அவர் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கார், சொல்லிட்டு இருக்காரு சார். அவரை போய் நீங்க ஞானி சார், அவருக்கு என்ன சார் சாதுர்மாசியம்? அவரையா சார்? அது ஏதோ சாதுர்மாசத்துல இருக்காரு சார். அவர் 2 மாசம் வேதாந்தத்தை சொல்லிட்டே இருப்பார். அவருடைய சோவாச்சு. உங்களுக்கு என்ன வேணும்னா கேளுங்க, இல்லைன்னா போங்க. அவர் போவார். அதை நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது ஞானிகளையும் சன்னியாசிகளையும் அவ ஏன் இப்படி இருக்கான்னு. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த வழியில வந்ததுனால எப்படி இருக்கணுமோ எல்லாருக்கும் லோக சங்கிரகம் இருக்கிறதுனால லோக அனுகிரக காரகம்னு ஒண்ணு அவர்கிட்ட அந்த தயை இருக்கிறதுனால அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் இப்படி எல்லாம் இருக்கட்டுமே, உனக்கு என்ன போச்சு அப்படின்னு இப்ப வித்யாரண்யன் சொல்ற. நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்றத நமக்கு சொல்றாரு. அவருடைய மனசுல இருக்கக்கூடியதே அவர் ரைட்டிங்ல போட்டார். இப்படித்தான் ஞானியாக இருக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம், வரவாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருக்கோம் பாருங்க. அது சிங்கர்ல எப்படி இருந்திருப்பாருன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த நிலைமைதான் அவர் இருந்தார். அவர் பிரம்மமாக இருந்தாலும் எல்லாரும் நம்மள மாதிரி பிரம்ம வரணும்ன்றதுக்காக இந்த வேதாந்தம் எல்லாருக்கும் புரியணும், எல்லாரையும் கையை பிடிச்சு கூட்டுன்னு போகணுன்றதுக்காக தான் பஞ்சதசி எழுதினாரு. எல்லாரையும் உங்களுக்கு ஒண்ணு சேர்த்துறேன். இந்த பஞ்சதசி முடியும் போது சந்தேகம் வரக்கூடாது உங்களுக்கு. நீங்க பிரம்மம் இல்லைன்னு மனசால கூட நினைக்க கூடாது, கனவுல கூட நீங்க நினைக்க கூடாதுன்ற அளவுக்கு எழுதுறாரு. அவ்வளவு காரண்யம் இருந்தது அவளுக்கு இல்லையா? அதனால தாளம் ஜபத்து வாக் தத்வத்து படத்வ ஆம்நாய மஸ்தகம். மஸ்தகம் அப்படின்னா ஆபாத தல, மஸ்தகம் தலை. ஆம்நாய மஸ்தகம்னா வேதாந்தம். வேதாந்தமாவது படிக்கட்டும், இல்ல ஓங்கார ஜபத்தை பண்ணட்டும், இல்ல பிக்ஷாச்சரணம் பண்ணட்டும், இல்ல ஸ்நானம் பண்ணட்டும், இல்ல தேவதா அர்ச்சனை. அவர் எது வேணாலும் பண்ணுவார் சார். அப்புறம் நம்ம என்ன கேள்வி கேட்கறது? நம்ம புரிஞ்சுக்கிறது தான், புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஞானி.
நீங்களும் அப்படிதான் ஞானம் வந்தவொடனே இருக்கணும்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படிதான் வித்யாரண்யர் இருக்காருன்றதையும் புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது பாருங்க. அது மட்டும் இல்ல, விஷ்ணு தியாயத்து தீஹி யத்வா பிரம்மானந்தே விலீயதாம் சாட்சியஹம் கிஞ்சிதப்யத்ர ந குர்வே நாபி காரயே. அவருடைய புத்தி என்ன, நான் ஏதோ பக்தி பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய புத்தியானது அப்படி பழக்கமாயிட்டு, எப்ப பார்த்தாலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு இல்ல, பௌர்ணமி ஆச்சுனாக்கா சத்யநாராயணம் பூஜை பண்ணி பழக்கமாயிட்டு, ஞானத்துக்கு முன்னாடியில இருந்து அது வழக்கமாயிட்டு. அதனால அவருடைய புத்தியானது எங்க இருக்கு, எப்ப பார்த்தாலும் சாலி கிராமத்திலயும் துளசியிலையும் தான் அவருக்கு இருக்கு, பகவத்கீதையிலையும் தான் அவருக்கு இருக்கு. விஷ்ணு தியாயத்துவா தீஹி, அவருடைய புத்தியானது இப்படியே ஒரு அவர் டெவலப்டு ஒரு பக்தி, விஷ்ணு பக்தியானது அவருக்கு, நாராயண பக்தியானது அப்படியே இருந்தது, அப்படியே வழக்கமாயிட்டு. எத்தனையோ ஜென்மாவா வந்து அதுக்கப்புறம் அவர் வேதாந்தத்துக்கு வந்து நானே பிரம்மன்னு தெரிஞ்சு எல்லாம் ஆனா கூட அந்த வழக்கம் அப்படியே தொடருது. அதனால விஷ்ணு தியாயத்து தீஹி இல்லையா, யத்வா இல்லை என்றால் பிரம்மானந்தே விலீயதாம், எப்ப போதும்பா இன்னைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருப்போம், பிரம்மானந்தத்தில் வச்சுன்னு உட்கார்ந்து இருப்போம், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கலாம், அவருடைய இஷ்டம், அது பூஜை பண்ணலாம், உட்கார்ந்து இருக்கலாம். அவருக்கு அந்த பிரம்ம ஞானம் வந்த பிறகு சாட்சியகம் கிஞ்சிதப்யத்ர, ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அவருக்கு மறக்கவே முடியாது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா விதிரிக்தா பஞ்சகோஷாதீதா அவஸ்தாத்ரய சாட்சி, அது மாத்திரம் அவருக்கு மறக்கவே மறக்காது. அவர் நான் சாட்சி ஸ்வரூபமாக தான், இந்த உடம்பு தான் விஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. இப்ப இதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இந்த பாடிக்கு, அது பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு. இந்த மைண்டுக்கு எப்ப பார்த்தாலும் அதை எதிர்த்தாங்க, ஓடக்கூடாது, எண்ணங்கள் சிதறக்கூடாது, அதுலயே புத்தி, இந்த புத்தி என்னோட மைண்டுக்கு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றது, தியானத்துல உட்கார்ந்து இருக்கு. ஆனால எனக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் என்னுடைய பாடி பண்றது, என்னுடைய மைண்ட் பண்றது, நான் வெறும் சாட்சி தானேன்றதுல மாத்திரம் அவருக்கு சந்தேகமே இல்லை. அதனால அவருக்கு கிஞ்சிதபி அத்திர ந குர்வே, அவர் நான் இவைகளை எதுவும் செய்யவில்லை, எனக்கு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை நினைக்கிறார். இந்த நிலையை யோசிக்கணும். நான் செய்கிறேன் என்ற அந்த அகங்காரமும் மமக்காரமும் அவருக்கு இல்லவே இல்லை, ராகத்வேஷமும் இல்லவே இல்லை. ஆகையினால அவர் எதிர்பார்க்கிறாரு இந்த பாடி இப்படி பண்றதுன்னு. அவரு நம்ம இன்னொருத்தர் இந்த குரங்காட்சியை பார்த்து குரங்கு ஆடுறத மாதிரி பாக்குற மாதிரியே தன்னுடைய உடம்ப அவர் குரங்காகவும் பார்த்துட்டு ஜாலியா இருக்காரே தவிர இதுல இன்வால்வே பண்ணல அவரு. அதுல எப்படி இன்வால்வ்மெண்ட் இல்லாம அது பண்றதெல்லாம் ரசிச்சமா அதே மாதிரி இதுலயும் இன்வால்வ் பண்ணாம ரசிக்கிறார். அவருக்கு ஒண்ணு டென்ஷன் இது அடக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் வரவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய அவர் கிஞ்சிதபி அத்திர குர்வே, அது மட்டும் இல்ல நாபி காரையே, அவர் போய் இன்னொருத்தர போய் பார்த்து இதெல்லாம் பண்ணாதப்பா, நீ போய் பண்ணா அது வந்துருமான்னு உங்களை பார்த்து, சார் நாளையில இருந்து நீங்க காலையில எழுந்த உடனே நீ பிரம்மத்திலேயே கொஞ்ச நேரம் இருங்க சார், டெய்லி நீங்க 3 hours இருங்க சார் அப்படின்னு நான் சொன்னா வந்துருமா உங்களுக்கு இல்லையா? அவளுக்கு வந்துதான் போறோம் இல்லையா? ஆனா ஒருத்தர் வந்து செய்தும் காமிக்க முடியாது, இன்னொருத்தரை தோண்டவும் முடியாது. உங்களுக்கு இப்படி ஞானம் வந்ததோ அதே மாதிரிதான் எனக்கு வரணும்ன்ற அவசியமும் கிடையாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வருது ஞானமானது. ஆகையினால இதெல்லாம் அவர் பண்றது இல்லைன்னு புரிஞ்சா இதுதான் கிருதகிருத்தியத்துவமான ஒரு நிலை அப்படின்னு புரிய வச்சார். இதுக்கப்புறம் அடுத்தது துக்க அபாவத்தை பத்தி விஸ்தாரமா பேசிவிட்டார், காம ஆப்தியை பத்தி பேசிவிட்டார், கிருதகிருத்தியத்துவத்தை பத்தி பேசிட்டார். ஒண்ணு பாக்கி இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க பிராபியத்துவம் அப்படின்னு. இது எப்படி அவர் பிரதிஜை பண்ணார் அப்படின்னாக்க, துக்க அபாவச்ச காமாப்திஹி உபேஹேவம் நிரூபிதே கிருதகிருத்தியம் அந்யச்ச பிராப்த பிராப்யத்துவம் ஈக்ஷ்யதாம். 38வது ஸ்லோகத்துல அப்பா இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி துக்க அபாப்தி காம ஆப்தியும் துக்க அபாவமும் சொல்லிட்டேன். ஏற்கனவே எல்லாம் உங்களுக்கு சித்தி தீப பிரகரணத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா? துக்க அபாவம்ன்றது முதல்ல அஜானம் போகும், அதுக்கப்புறம் ஆவரணம் போகும், அதுக்கப்புறம் பரோட்ச ஜானம் வரும், அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஜானம் வரும். அபரோக்ஷ ஜானம் வந்த உடனே துக்கம் எல்லாம் போயிடும், தரத்தி சோகம் ஆத்மவித்துன்னு. அதுக்கப்புறம் அவன் இருக்கக்கூடிய நிலை ஆனந்தமான நிலை, இதைதான் சுகப்பிராப்தி ஆனந்தமான நிலைன்னு சொன்னோம் இல்லையா? அதையெல்லாம் சொல்லிவிட்டாரு. சொல்லிவிட்டு கிருதகிருத்தியத்துவத்தையும் பிராப்த பிராப்தியத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிருதகிருத்தியத்துவம் அவ்வளவு விஷயம் சொன்னார். அப்பா சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும், இதெல்லாம் அஜ்ஞானிக்கு
வேதாந்தத்துக்கு உள்ள வந்தவனுக்கு அப்ப அதெல்லாம் தேவைப்பட்டது. இப்ப ஞானம் வந்த பிறகு அப்படி எல்லாம் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்காத. அவர் எது வேணாலும் பண்ணுவார், எப்படி வேணாலும் இருப்பார். எப்படி வேணாலும் இருப்பார்னா எப்படி வேணாலும் இல்லப்பா, அவர் பழக்கம் இருக்கிறதுனால அவர் ஆச்சார அனுஷ்டானத்தோட தான் இருப்பார். இருந்து அவர் விஸ்வ வேணாலும் தியானம் பண்ணுவார், இல்ல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துப்பார். உனக்கு என்னையா போச்சு, அவர் சாட்சின்றதுல மாத்திரம் வேறுபாடே கிடையாது. ஆனால் அவர் எதையும் செய்வதும் இல்லை, செய்ய தூண்டுவதும் இல்லை அப்படின்ற வரைக்கும் சொல்லி ஞானியினுடைய நிலையை சொல்லிவிட்டார். இப்போ 58வது ஸ்லோகம் பார்க்கணும். கிருத கிருத்தியதயா திருப்தா பிராப்த பிராப்யதயா புனः திருப்யன் ஏவம் ஸ்வமனசா மன்யதே அசௌ நிரந்தரம். இப்படி தனக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை, எதெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அதெல்லாம் செய்ததாக ஆகிவிட்டது என்று கர்த்திருவ ஆங்கிள் புரிந்து கொண்ட அந்த ஞானி, கிருதகிருத்தியதயா திருப்தா, இப்படி ஒரு திருப்தி வரக்கூடிய அந்த ஞானி, பிராப்த பிராப்யதயா புனः, பிராப்த பிராப்ய தன்மையினால மேலும் திருப்தியை அடைகிறார். ஃப்ரம் தி போக்தா ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆல்சோ கூட எனக்கு எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சாச்சு, நானே பிரம்மன் ஆயாச்சு. இன்னைக்கு எதுவுமே கிடைக்க வேண்டியதுன்னு என்ன இருக்கு இல்லையா? அவருக்கு அவர் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு, நான் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சது, எனக்கு அப்பிராப்தம் ஏதாவது இருக்கா, பிராப்தவியம்னு ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா கூட நான் ஏன் கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏன் இப்படி மயில இருக்க வச்சுட்டு மஞ்ச பீதாம்பரத்தோடய வந்துட்டு இருக்கேன்னா லோக சங்கரஹார்த்தம் வந்துட்டு இருக்கேன் நாங்க சொல்லியிருக்காரு அவரு. அதேதான் சொல்றாரு இவரு, கிருதகிருத்தியதையா திருப்தா. இப்ப அடுத்தது நம்ம பேச போறது பிராப்த பிராப்தியதையா புனः. அந்த திருப்தியானது ஜீவன் முக்தி ஆனந்தமானது, அந்த வித்யானந்தமானது எப்படி வருது அப்படின்னு கேட்டா, ஸ்வமனசா மன்யத்தே, இல்ல தன்னுடைய மனசனாலே அவனுக்கு நல்லா புரிஞ்சிடுறது. அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது அவர் மனசுக்கு நானே பிரம்மம் என்று அறிந்த பிறகு அவருக்கு இந்த செய்கையெல்லாம் வரதெல்லாம் அது ஏதோ மனசு இப்படி போறது அப்படி போறது அப்படின்னு நன்கு புரிந்து விட்டதுனால அசௌ நிரந்தரம், அது இந்த திருப்தியானது அவருடைய மனசுல இப்ப என்ன ஆச்சு, நிரந்தரம் இடைவிடாமல் அந்த திருப்தியானது அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிரசன்னமா இருக்காரு இல்லையா? அவருக்கு ஒன்னும் இதுவே கிடையாது, சோகமே கிடையாது. அவர் பாட்டுக்கு இருக்காரு, எல்லாரோடையும் வந்து அப்படியா அப்படின்னு கேக்குறாரு, அப்படியா ரொம்ப ப்ரொமோஷன் ஆச்சா ரொம்ப சந்தோஷம் இல்லையா அப்படின்னு ஒரு அந்த சாட்சி பாவத்துல இருக்காரு. அவருக்கு ஒன்னும் ஆக வேண்டியதே இல்ல, எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடியதான ஒரு நிலையில இருந்து சந்தோஷம் மாத்திரமே நீங்கி இருக்கக்கூடிய பேரானந்த நிலைன்றது அதான் திருப்தியானது, எல்லாவற்றையும் அடைந்த ஒரு நிலை. அந்த எல்லாவற்றையும் பிராப்த பிராப்தியமான நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஐ எம் சோ பிளஸ்ட் இல்லையா? நம்ம அந்த வார்த்தையை வந்து எவ்வளவு தப்பா யூஸ் பண்ண, முதல் நாளே எனக்கு டிக்கெட் கிடைச்சிட்டு இந்த படத்துக்கு ஐ எம் சோ பிளஸ்ட்ன்றான். அது பிளஸ்ட்னா என்னன்னா உனக்கு புரியலன்ற அர்த்தம் இல்லையா? பாருங்க, ஐ எம் சோ பிளஸ்ட் பாருங்க சார், 4 பேர் போன கரெக்டா 7 வரைக்கும் டிக்கெட் கிடைச்சிட்டு சார் ரயில்வேஸ்லன்றான். எனக்கு ட்ரெயின்ல டிக்கெட் ஐ எம் சோ பிளஸ்ட். இந்த சாதாரண பிளஸ்டிங்கே பிளஸ்ட் நினைக்கிறேன், இந்த பிளஸ்டிங்க நினைச்சு பாருங்க. இவர் எப்படிப்பட்ட பிளஸ்டிங், கிருதகிருத்திய தன்மையினாலையும் பிராப்திய பிராப்தத்துவ தன்மையினாலே கிடைக்கக்கூடிய திருப்தி இருக்கு இல்லையா? இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லக்கூடிய டோட்டல் அகம் பூர்ணஹா, இந்த பூர்ணத்துவம். இப்ப இந்த டிக்கெட் கிடைச்சவனுக்கு ஐஎம் பிளஸ்ட்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவன் கீழே வந்து ஐயோன்னு காலில் ரத்தம் வந்ததுன்னா கஷ்டப்பட போறான் இல்லையா? அங்க போனோன்னு கரெக்டா டாக்ஸி அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்க ட்ரெயின் பிளஸ்டுன்னு என்ன ஆள் இப்ப என்ன ஆனா இப்போ சிண்டு இல்லையா? இந்த பிளஸ்ஸிங் சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் காலையில ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் மேனுக்கு காத்தால போனா 5 மணி பிளைட்ட பிடிச்சாருன்னா டெல்லியில 8 மணிக்கு போயிடுவார், 9 மணிக்கு போயிடுவார். 10 மணிக்கு அவன் டெண்டர் ஓபன் பண்ணும்போது இவர் கொடுத்தாருனாக்க 100 crores கான்ட்ராக்ட் கிடைக்கும். எல்லாம் ரெடி பண்ணிட்டார், ராத்திரி எல்லாம் முடிக்காம எல்லாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டிரைவரை 4 மணிக்கு வர சொன்னார். வந்த உடனே 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு, 5 மணி பிளைட்ட பிடிக்கணும்ன்றதுக்காக. கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பிரேக் இது வண்டி நின்று போச்சு. இறங்கி பாக்குறாரு, ஐயோ 100 கோடி ரூபாய் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு வேலையெல்லாம் கை காமிக்கிறார், பயப்படுறான். ராத்திரில யார் நிப்பாங்க காத்தால 5 மணிக்கு மீனமாகத்துல எல்லாம் போட்டோன்னா ரொம்ப மனசு வேணாம். திட்டார் அந்த டிரைவரை, எனக்கு யமனா வந்தாடா நீ, என்ன என்னுடைய வாழ்க்கையே கருத்த யமன்டா, உன் மூஞ்சில போய் சம்பாரு அப்படின்னு. இருங்க சார் திட்டாதீங்க சார், இது ஆயிடுச்சுன்னு கிடுக்கிட்டு அவன் அட்ஜஸ்ட் பண்ணி 5 மணிக்கு இவரை எப்படியாவது எடுத்துன்னு வரணும்ட்டு வந்தா அதுக்குள்ள இங்க எல்லாம் குளோஸ்டு எல்லாம் வண்டி
போன பிளைட்டு ஆக்சிடென்ட். அப்ப என்ன ஆச்சு, வந்தார் பார்த்தா அந்த டிரைவர் இன்னும் இருக்கான், இன்னும் போயிட்டு உயிரியே நீதாண்டா கடவுள்னாரு. இப்ப கொஞ்சம் முன்னாடி யமனா இருந்தார், இப்ப கடவுளா இருக்காரு இல்லையா. ஐ எம் சோ பிளஸ்ட்னாரு, அப்போ ஐ எம் சோ சிண்டுன்னாரு, இப்ப ஐ எம் சோ பிளஸ்ட்றாரு. சோ இந்த பிளஸிங் சின்னிங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. அது இல்ல, இது கிருதகிருத்தியத்துவம் பிராப்தியத்துவம்னா எப்பொழுதும் வச்சா என் பாடி போயிடுச்சா பரவாயில்ல, வெரி குட், நான் எங்க 80 வயசு வரைக்கும் இருக்குமோ நல்ல வேலை, இதெல்லாம் போடுற ஒரு மனப்பான்மை இருக்குமோ இல்லையா, அந்த ஒரு பிராப்தியத்துவம். பயமே இல்ல, எத்தனையோ லாரி போறான், நம்மள இடிக்க மாட்டேன்றானேன்றதுதான் கோவமே தவிர ஐயோ இடிச்சிடுவானு வர போறோம் இல்ல இல்லையா. அதுதான் ஞானிகளுடைய எல்லாம். இந்த பாடி ஒரு நாள் போறது என்ன, இன்னைக்கு போனா என்ன, நாளைக்கு போனா என்ன, இதுல என்ன நம்ம ஓனர்ஷிப் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லையா வேதாந்திகள். அந்த அவர் என்ன நினைக்கிறாரு, பிளஸ் நினைக்கிறார். அந்த பிளஸிங்க தான் இப்ப சொல்ல போறார். தன்யோகம் தன்யோகம் நித்யம் ஸ்வாத்மான மஞ்சசா வேத்மி, தன்யோகம் தன்யோகம் பிரம்மானந்தோ விபாதி மே ஸ்புடம் ஸ்பஷ்டம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம திருப்தி தீப பிரகடனத்துல பார்த்த அதே ஸ்லோகங்கள் தான் திருப்பி ஒரு தடவை இந்த சமயத்துல ஞாபகப்படுத்துறதுக்காக நமக்கு எழுதுறார். தன்யோகம் தன்யோகம், நான் ரொம்ப பிளஸ்ட் சார், ரொம்ப என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் யாருமே கிடையாது, எனக்கு ஆக வேண்டிய காரணமே இல்லைன்னு அவர் பாட்டுக்கு போகரத்தாவா யோகரத்தாவா சங்கரத்தாவா சங்க விஹீனா அப்படின்னு பஜகோவிந்தத்துல சொன்னார் பாருங்க. அவர் போகமாவது யோகமாவது உபாசனையாவது கர்மாவது எதுக்குன்னு தெரியல, இதெல்லாம் இருந்துதானே நகி நகி ரட்சது டுக்குறிஞ்சி கரண் இதெல்லாம் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையை இதெல்லாம் கூட வரப்போறது அப்படின்னு வந்த நிலையில இருக்கும் பொழுது அவன் தன்யோகம் தன்யோகம். ஏன் நான் ஆத்மானம் நித்தியம் அஞ்சசா வேதி யதா சதா சர்வ காலமும் நான் பிரம்மமாகத்தானே நான் இருக்கிறேன், எனக்கு இரண்டாவது பொருளே தெரியவில்லையே, நான் தன்யம், என்னுடைய ஆத்மாவை எப்பொழுதுமே அஞ்சசா நேருக்கு நேர் நான் பிரம்மன்னு நன்னா தெரியுது, எனக்கு சந்தேகமே கிடையாது. எனக்கு பிரமாண அசம்பாவனை இல்ல, கிரவணம் பண்ணிட்டேன், பிரமேய அசம்பாவனம் இல்ல, மனனம் பண்ணிட்டேன், விபரீத பாவனை இல்ல, நிதித்தியாசனம் பண்ணாச்சு, இப்ப நான் பண்ண வேண்டிய காரியமும் இல்ல, அடைய வேண்டிய பொருள்களும் எதுவும் இல்லை. அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த ஞானியினுடைய நிலை தன்யோகம் தன்யோகம் பிரம்மானந்தோ விபாதிமே, எனக்கு பிரம்மானந்தம் ஸ்பஷ்டமாக தெரிகிறது, வெரி கிளியரா தெரியுது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையா, என் பிரம்மன்னு தானே தெரியுது, இப்படி ஸ்பஷ்டமாக எனக்கு தெரிகிறது அப்படின்னாரு. இதுதான் வித்யாரண்யனுடைய நிலை. பாருங்க, எழுதும்போது இந்த ஸ்லோகத்தை எழுதும்போது அவர் அந்த நிலையில தான் இருந்திருக்காரு. மேனாக்க என்ன அர்த்தம் நம்ம சொல்லிக்க முடியுமா? மேனாக்க வித்யாரண்யரை தான் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இல்ல ஞானிகள், ஞானிகள்னா யாரு, யாஜ்ஞவல்கியரோ சிவ ஆதிசங்கரோ இவரோ எங்க குருவோ எல்லாம் இந்த நிலையில தான் இருந்து கொண்டா. பிரம்மானந்தோ விபாதி மே ஸ்பஷ்டம். இந்த ஒரு தைரியம் எல்லாருக்கும் வரணும். பிரம்மானந்தம் எனக்கு வருதுன்னு சொல்ற தைரியம் இருந்தா நம்ம எந்த காரியமும் செய்ய வேண்டாம், எந்த பக்தியும் பண்ண வேண்டாம் இல்லையா. இந்த ஒரு நிலை வந்ததே. ஆனால் அடுத்தது சொல்ற தன்யோகம் தன்யோகம் துக்கம் சாம்சாரிகம் நவீக்ஷேத்ய தன்யோகம் தன்யோகம் ஸ்வஸ்ய அஜ்ஞானம் பலாயிதம் குவாபி. அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறார். அதான் இது சொன்ன வெளியில சொல்ல முடியாத விஷயம் அவருடைய மனசுல ஓடிட்டு இருக்கு. ஞானியுடைய மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, எப்படி எல்லாம் இருந்தேன், எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேன், கிளாஸுக்கு போறதுக்கு அங்க ஓடினேன் இங்க ஓடினேன், இது தெரியாம போச்சு. முதல் நாளே சொன்னாரு நீதான் பிரம்மன்னு, அன்னைக்கு கேட்க விடாம அதை நம்பாம திருப்பி திருப்பி ஒரு 30 வருஷம் ஸ்கூட்டர் எடுத்து உருவாடி படிச்சு இடிச்சு இதெல்லாம் பண்ணி அப்பவே புரியாம போயிட்டு இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கு நம்மள பார்த்தா இல்ல. அந்த மாலை கேஸ்ல அவனுக்கு அந்த மாலை காணோம்னு நினைச்சான், ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறதா வானாமான்னு, திருப்பி போய் கேட்கறான், கேட்டு இல்லாமன்னு சொல்லிட்டு ஓடினான். ஐயோ இவ்வளவு காஸ்ட்லியான மாலை காணுமே, நீ பாத்தியாப்பா அப்படின்னு கேட்டான். அவன் சொல்ற இது உன் நெத்திலேயே இருக்காப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் நெத்தியிலேயே இருக்கேன்னு சொன்ன உடனே அந்த மாலை கிடைச்சிருச்சு. இப்போ அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடெல்லாம் தேடினது, அவர் வீட்டுக்கு ஓடினதெல்லாம் நெசசரியா? நெசசரி இல்ல. ஆனா
அது அவங்க போனதுனால தானே கிடைச்சது, அப்ப நெசசரி தானே. அப்படி இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு நான் வேதாந்தத்தை படிச்சேனே, இப்படி ராத்திரி உட்கார்ந்து முட்டிட்டேன்னா ஆச்சாரியா சொல்றேன் இந்த பாஷ்யம் புரியலையே, அந்த புத்தகத்தை ரெஃபரன்ஸ் இந்த புத்தகத்தை ரெஃபரன்ஸ் எல்லாம் அதெல்லாம் நினைச்சானாக்க இப்ப சிரிப்பா இருக்க அந்த ஞானிக்கு இல்லையா. அவர் சொல்ற நம்ம சொல்றோம் இல்லையா, சின்ன வயசுலாம் இப்படி தேன் மிட்டாய்க்கெல்லாம் நான் அவஸ்தப்பட்டிருக்கேன், அங்க போய் கியூல நின்று வாங்கியிருக்கேன், கமரக்கட்டு வாங்கியிருக்கேன் இப்ப சொல்ற மாதிரி இல்லையா. ஞானி நினைச்சு பாக்கிறாரு நம்மளுடைய வேதாந்த வாழ்க்கைய. தன்யோகம் தன்யோகம் துக்கம் சாம்சாரிகம், இந்த சாம்சாரகமான துக்கமானது தீட்சை எங்க போச்சு. அதே ஆள்தானே நானு. அந்த காலத்துல இருந்து எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பேன், எப்ப பார்த்தாலும் கோபம் வரும், எப்ப பார்த்தாலும் அவசரப்படுவேன். இப்ப எல்லாம் சிரிப்பா இருக்கு, நானா அப்படி இருந்தேன் அப்படின்னு. ஏன்னா இப்ப ஞானம் வந்த பிறகு அவர் யோசிச்சு பாக்குறாரு, எப்படிப்பட்ட சம்சாரத்துல எவ்வளவு வருஷமா நான் இருந்திருக்கேன், அதான் ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவரை பிரைஸ் பண்ணி பேசியிருக்கேன், அவரை பிரைஸ் பண்ணி பேசியிருக்கேன், இந்த புக்கு தான் படிக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கில் ஏது வேணும், ஆச்சாரியார்களுக்குள்ள ஏறு பேதம். ஏன்னா சங்கரர் வேறையா, கௌடபாதர் வேறையா, பத்மபாதர் வேறையா, வித்யாரண்ய வேறையா, எங்க குரு வேறையா, எல்லாரும் ஒண்ணுதான். என்ன பேதம்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் வேற, அவர் அந்த புக்க படிது, தேவாரம் படிக்காம இதை படிச்சேன்னா புரியுது, இது படிக்காம அதை படிச்சேன், இந்த மாதிரி எல்லாம் அதற்கு சண்டை எல்லாம் போட்டு கொண்டு இருந்தோமே, எல்லாம் ஒண்ணுன்ற தத்துவம் தெரியலையே அப்படின்னு துக்கம் சாம்சாரிக்கம் நபிக்ஷே அத்யா. இப்ப எல்லாம் சிரிப்பா இருக்கு, எதுவும் தெரியலையே எனக்கு. தன்யோகம் தன்யோகம் ஏன் ஸ்வஸ்ய அஜ்ஞானம் பலாயித்தே குவாபி, எப்படி என்னுடைய அஜ்ஞானம் போச்சுன்னு எனக்கே தெரியல. ஒண்ணு மாத்திரம் தெரியும், நான் அஜ்ஞானியா இருந்திருக்கேன், அதுல டவுட் இல்ல. இப்ப என்ன ஆச்சு அந்த அஜ்ஞானித்தம், இப்பயே எனக்கு அந்த கிரேவ் இல்ல, அதை படிக்கணும்ன்ற ஆசை இல்ல. இரண்டாவது பொருளே எனக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையே இல்லையே எனக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு சந்தோஷத்துக்கு ஒரு குறவில். இன்செக்யூர்டா இருந்தாதானே செக்யூரிட்டி காலையில ஃபுல்லி செக்யூர்டா நான் இருக்கேனே, எனக்கு எதுக்கு தேவை ரெண்டாவது பொருள் அப்படின்னு நினப்பு எப்படி வந்தது. சசிய அஜ்ஞானம் பலாயித்தம், அவருடைய அஜ்ஞானம் எங்கேயோ ஓடியே போச்சு. குவாபி எங்க ஓடி போச்சோ தெரியல. என்ன எப்ப பார்த்தாலும் அசடு வாங்கிட்டு இருந்தேன் நான். கோபம் வரும், எதுக்குன்னு தெரியாம கோபம் வரும், என்ன தூக்கி அடிப்பேன், சாப்பாடு சரியில்லைன்னா. இப்ப நினைச்சா சிப்பா இப்படியா எங்க போச்சு என்னுடைய கோபம்லாம் தெரியலையே. என்ன அதான் வேதாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு மைத்திரி கருணா எல்லாம் தெய்வீ சம்பத்தெல்லாம் கொடுத்து இவருக்கு அந்த ஞானத்தையும் கொடுத்ததுனால அவருக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பண்ணதெல்லாம் இப்ப சிரிப்பா, இப்படி தன்யனாக இருக்கிறேனே. ஸ்வஸ்ய அஜ்ஞானம் பலாயித்தம் குவாபி, என்னுடைய அஜ்ஞானம் எல்லாம் எங்க சார் ஓடி போச்சு, எனக்கே சிரிப்பா இருக்கு, எங்கேயோ போயிடுச்சு. எப்படி இருந்தான் இப்படி தன்யோகம் தன்யோகம் கர்த்தவ்யம் மேன வித்யதே கொச்சிதே கிஞ்சிதே. தன்யோகம் தன்யோகம் பிராப்தவ்யம் சர்வமத்ய சம்பன்னம். நான் தன்யன், நான் தன்யன். கர்த்தவியம் வித்யதே கிஞ்சித, நான் என்ன பண்றதுக்கு இருக்கு, ஐ ஹாவ் நத்திங் டு டூ. நான் ஏதாவது பண்றதுக்கு இருந்தா பண்ணுவேன், எனக்கு ஒண்ணும் பண்றதுக்கே இல்லையே, பண்ணணும்ன்ற எண்ணமே வரலையே, எனக்கு பண்றதுக்கான காரியம் எதுக்கு இருக்கா மாதிரி தெரியலையே, புத்திபூர்வமா எனக்கு தெரியுது நான் பண்ண வேண்டியது எதுவும் இல்லைன்னு தெரியுது. தன்யோகம் தன்யோகம் பிராப்தவியம் சர்வம் அத்ய சம்பன்னம். எனக்கு பிராப்தவியம்னு ஏதாவது கிடைச்சது அப்படின்னாக்கா அது எல்லாம் எனக்கு கிடைச்சு போச்சே, எனக்கு என்ன எல்லாம் கிடைச்சிருக்கு, எது இல்லை என்னிடம், என்கிட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா தானே. அகம் பூர்ணா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதேன்னு உட்கார்ந்து இருக்கேன், பூர்ண பிறகு நான் உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு இது அடைவதற்கு எதுவுமே இல்லையே, அடைய வேண்டியது இருந்தான்னா நான் கஷ்டப்படணும். So I think I am blessed அப்படின்னு விசாரணை நினைக்கிறேன். So I am convinced I am very much blessed அப்படின்னு நினைக்கிறார். தன்யோகம் தன்யோகம் திருப்தே ஹேமே கோ உபமா பவேத். தன்யோகம் தன்யோகம் தன்யோ தன்ய புன புன தன்யா. இப்போ I am blessed சொல்றேன்னு திருப்தியா இருக்கேன்னு நான் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கேன்னு, இதுக்கு ஏதாவது உபமா இருந்ததுனால நான் சொல்லணும். ஏதாவது செகண்ட் இத மாதிரி இருந்ததுனால ஐ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் ஐ அம் தன்யம். யாராவது ஒருத்தன் அன்பிளஸ்டா இருந்தானே ஆனால் அவனுக்கிட்ட நான் போய் நான் ஐ அம் பிளஸ்ட்னு சொன்னோம் இல்லையா. கண்ணு நல்லா தெரியும் போது யாரு போய் கண்ணு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. யாராவது கண்ணு தெரியலன்னா டாக்டர் கிட்ட போய் சொல்லுவான் இல்ல. நான் பிளஸ்டா இருக்கிறது நான் என்னத்துக்கு வெளியில சொல்லணும், ஐ அம் பிளஸ்ட்னு. தன்யோகம் தன்யோகம் திருப்தே மே கோ உபமா பவேத் லோகே. எனக்கு இதை சொல்லணும்னா ஏதாவது உபமா ஏதாவது இருந்ததுன்னா சொன்ன, எதுவும் சொல்றதுக்கே இல்ல. அதனால ஒன்னே ஒண்ணுதான் நீ தீர்மானம் என்ன,
தன்யோகம் தன்யோகம் தன்யோ தன்யா. ரொம்ப தன்யனா என்ன சொல்றதுன்னா தன்யனோ தன்யன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். தன்யோகம் தன்யோகம்னு சொன்னா என்ன சார்னா தன்யனோ தன்யன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். புனப்புனா இதை தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னாரு. அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் பலிதம் பலிதம் திருடம் அஸ்ய புண்ணியஸ்ய சம்பத்தே அஹோ வயம் அஹோ வயம். என்ன ஆச்சரியமான புண்ணியம் இல்லையா? புண்ணியம்னா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. எதையோ புண்ணியம் நினைச்சிட்டு இருந்தேன். அதான் மெரிட் டிமெரிட் ஏதோ இங்கிலீஷ்ல தான் பிடிச்சி தப்பா புரிஞ்சிருந்தேன். அந்த புண்ணியன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லவே முடியாது யாராலையும். எதையோ நான் புரிஞ்சுட்டேன். புண்ணிய கர்மா பாப கர்மா. உலகத்துல பகவானால படைக்கப்பட்ட கர்மால ஏதாவது புண்ணிய கர்மா பாப கர்மான்னு இருக்குமான்னு வேதங்கள்லாம் இருக்குமான்னு பிராமணன் கத்திரியெல்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு. அவருக்கு ஒண்ணு டிஃபரன்ஸே தெரியல. ஆம்பளை பொம்பளை சத்திரியன் வைசியன் இதெல்லாம் லெவல்லாம் தாண்டியாச்சு. புண்ணிய கர்மா பாப கர்மா அதெல்லாம் தாண்டியாச்சு. இப்ப இருக்கக்கூடிய நிலை அந்த பிளஸட் நிலை இருக்க இதுதான் ஒருவேளை புண்ணியமாக இருக்கும் போல இருக்கு. அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் பலிதம் பலிதம் திருடம். பலிதமாக ஆயிடுச்சு, திருடமாக பலிதமாயிடுச்சு. நான் பிரம்ன்றதுல ஒரு எள்ளளவும் சந்தேகம் இல்லாம எனக்கு இருக்கேனே, ஜாலியா இருக்கேனே, ஒண்ணுமே தேவையில்லையே. இப்போ நம்ம வேதாந்த கிளாஸ்ல வரும்போதாவது இந்த நிலையை அனுபவிப்போம். நமக்கு ஒண்ணும் தேவையில்லை. இப்ப நல்லா தானே இருக்கோம். நல்லா வார்த்தைக்கு வார்த்தை தரித்திரத்தான்னா வார்த்தைக்கு என்ன தரித்திரம்? நல்லா எல்லாருமே இருப்போம். நமக்கு என்ன குறை? ஜாலியா இருக்கும். பகவான் நல்லா வச்சு கண்ணு நல்லா தெரியுது, மூக்கு நல்லா சாட்சி சொல்றாரு. இவ்வளவு வரைக்கும் கணக்கு போட்டா 52 வாரத்துக்கு டெய்லி வாரத்துக்கு 5 இட்லி 10 இட்லின்னு வச்சா கூட 52 வாரத்துக்கு 520 இட்லி இட்டு 60 வயசு 70 வயசு என்னமா சாப்பிட்டு இருக்கேன். இதோட திருப்தி வேணுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படி யோசிச்சு பார்த்தா அதான் அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம். இந்த பிளஸிங் நமக்கு கிடைக்குமா? நல்லா இருக்கு. கண்ணு காது மூக்கு நல்லா பாக்குறோம், நல்லா குடிச்சோம், எதை குடிச்சாலும் ஜம்மன் இருக்கு, டேஸ்ட் எல்லாம் தெரியறது. இன்னொரு தடவை கொடுத்தாருனாக்கா வாங்கி கொடுப்பேன்னு தெரிய வீட்டுக்கு வாங்கிப்பா அப்படி வச்சிருக்காரு பகவான் சந்தோஷமா. இதை அனுபவிக்க தெரியாம ஏதோ ஒரு 2 கஷ்டத்துல வந்துதான் கால் வலி வந்தது, பல்வலி அதெல்லாம் வரக்கமே. என்ன இப்ப அந்த பல்லு எவ்வளவு தடவை சாப்பிட்டு இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் தான் கொடுங்களேன் அந்த பல்லுக்கு. நமக்கு பஞ்சாக்னி விதியெல்லாம் படிக்கும் போது ஒண்ணும் பண்ணல, நல்ல வேலை நமக்கு நடுவுல ஜுரம் கொடுக்குறாரா, அதுதான் பஞ்சாக்னி விதியை நம்ம பண்ணாததுக்கு குடிச்சு புரிய வைக்கிறாருன்னு சொன்னா சந்தோஷமா அதை பாக்கணும். நீங்க ஆஹா பஞ்சாக்னி வித்தை பண்ணிட்டு இருக்கோம் 3 நாளைக்கு ஒண்ணும் கிடையாது, இப்படியேதான் சஃபரிங் தான். கண்ணு தண்ணி வரும், பசிக்கும், நல்லா ஒண்ணும் பண்ண முடியாது, கஞ்சி கொடுத்துட்டு ஜம்முன்னு இருக்கலாம்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுவும் ஒரு பிளஸிங் இல்லையா? ஜோரம் வருத போய் பஞ்சாக்னி விதியை நம்ம உபாசனை பண்றோம்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன குறை? அதுவும் அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம்னு அதையும் ஏத்துக்கணும். அஹோ புண்ணியம் அஹோ புண்ணியம் அஹோ சுகம் அஹோ சுகம். என்ன இதுவல்லவா சுகம், இது அல்லவா ஆச்சரியம், இதல்லவா ஆச்சரியம். இப்படி ஒரு படிப்பு எங்கேயாவது இருக்குமானா வேதாந்தம்னு ஒண்ணு. இதை படிச்சு அந்த அத்வைத பாவம் வந்துட்டே ஆனால் அதனால வரக்கூடிய ஆனந்தம் வேற எதனாலேயாவது உலகத்துல வருமா? வரவே. ஞானாதேவ கைவல்யம், வித்யானந்தத்தினால மட்டுமே வரக்கூடிய அனுபவம் இது. அதுதான் வித்யானந்தம் அப்படின்னு ரொம்ப அழகா முடிக்கிறார் சொல்லி. பிரம்மானந்தாதிதே கிரந்தே. பிரம்மானந்தம்னு இந்த 5 கிரந்தத்துக்கும் பேரு பிரம்மானந்தம்னு பேரு இல்லையா? ஒரே ஆனந்தம் தான் சொன்னேன்ல. அதுல இருந்து அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம 14வது சாப்டர்னு சொல்றோம். அவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மானந்தே சதுர்த்தோத்தியாயா தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் எழுதின புக்கு இதுதான் பிரம்மானந்தம்னு. இது விவேக பஞ்சகம், தீப பஞ்சகம், விவேக பஞ்சகம் எல்லாத்தையும் சேர்த்து 15ன்னு பிற்காலத்துல கம்பைல் பண்ணிவிட்டாங்க. அதனால இவர் என்ன சொல்ற, பிரம்மானந்தா அபிதே பிரம்மானந்தம் எனக்கூடிய கிரந்தத்துல சதுர்த்தோத்தியாயா 4வது அத்தியாயமானது வித்யானந்தம் என்பது இதுதான் என்று சொல்லப்பட்டது, எடுத்துரைக்கப்பட்டது. வித்யானந்தா இதுக்கு பேர் வித்யானந்தா. தத் உற்பத்தி பர்யந்தா அபியாசா இஷ்யதாம். இந்த வித்யானந்தம் இப்ப புரிஞ்சுட்டே உங்களுக்கு இது ஏற்படுற வரைக்கும் அந்த வேதாந்தத்து மேல அந்த ஸ்ரத்தையோட பக்தி பூர்வமாக அந்த வேதாந்தத்தை எல்லாரும் அபியாசம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நிலை வந்துருச்சுன்னா ஆஹா நமக்கும் தன்யோகம் தன்யோகம்ன்ற ஒரு நிலை வந்தோம்னா அஹோ புண்ணியம்ன்ற ஒரு நிலை வர வரைக்கும் நீங்க அபியாசம் பண்ணுங்கள். நிச்சயமா வரும்னு, இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இது உங்களுக்கும் வரும்னு வித்யாரண்யர் அடிச்சு கேரண்டி கார்டு கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இந்த வித்யானந்தத்தை படிச்சு இந்த ஒரு எண்ணம் வரலன்னா பாருங்க, அப்படி வரலன்னா இன்னொரு தடவை இந்த
14வது சாப்டர் ஒரு தடவை எடுத்து படிங்க, தானே வரும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும். அபியாசம் பண்ணேன்னா என்ன ஏற்படும் வரை அபியாசம் பண்ணணும். தது உற்பத்தி பரியந்தா, அது உண்டாகிற வரைக்கும் விடாதீங்க. நீங்க இதான் ஃபேக்ட், சொல்லியாச்சு, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் பற்றி இத கட்டிய பிடிச்சிங்க. தது உற்பத்தி பரியந்தம் அபியாசா இஷ்யதாம், அது வரைக்கும் நீங்க அபியாசம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வித்யானந்தம் நாம 14வது அத்தியாயமானது சதுர்தசோத்தியாய சமாப்தா அப்படின்னு இந்த கிரந்தமானது ரொம்ப அருமையாக வித்யானந்தத்தை பார்த்தோம். இப்ப அடுத்து விஷயானந்தம் அப்படின்றத பார்க்க போறோம். இதுல முக்கியமா என்ன பார்த்தோம், ஒரு சம்மதியா பார்த்தோம்னா இந்த வித்யானந்தத்தை முதல்ல நம்ம பார்த்த மாதிரி 4 சொன்னார். துக்க அபாவம், காம ஆப்தி, கிருதகிருத்தியா, பிராப்திய பிராப்தியான்றது 4 விதமாக இந்த பிரம்மஜானமானது, இந்த திருப்தியானது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் துக்க அபாவத்துக்கு நான் திருப்தி தீபத்துல சொன்ன மாதிரி அந்த 7 பேர் காணாம போயிட்டான், 10 பேர் தண்ணியில அரைஞ்சி போகும்போது 9 பேர் தான் இருக்கும்னு தன்னை விட்டு எண்ணினா, அங்கேருந்து ஒருத்தர் வந்தவனே நீதான் அதுன்னு சொன்ன மாதிரி தத்துவமசின்ற உபதேசம்ன்ற சப்த மாத்திரத்தினாலேயே அங்க ஒரு திருப்தி ஏற்பட்டது இருக்குன்னாக்கா, அதே மாதிரி வேதாந்த விஞ்ஞானத்திலயும் அந்த சப்த மாத்திரத்தினால தத்துவமசின்ற உபதேசத்தினால உனக்கு திருப்தி வரும். அந்த திருப்தியானது துக்க அபாவத்துக்கும் ஆனந்த பிராப்திக்கும் காரணமாக இருக்கும்னு அங்க சொன்னதை அப்படியே சொன்னார். சொன்ன பிறகு அதுக்கப்புறம் காம பிராப்தி சொல்றதுக்காக அவர் என்ன பண்ணார், ஞானியானவர் எப்படி வேணாலும் ஜக்ஷன் கிரீடன் ரத்தின் பிராப்திய ஸ்ரீபிஹி யவ்வனஸ்ததை இதரைஹி, சாப்பிட்டு கொண்டிருப்பான், கிரீடித்து கொண்டிருப்பான், ஸ்ரீகளோட போய் என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பான். அவன் சந்தோஷத்தை கிடைக்க நீ யார் அதை கேட்கறதுக்கு, அவன் அம்மாவையே கொல்லுவான். எல்லாம் ஞானிக்கு அதெல்லாம் ஒன்னா போயிட்டு அவனுக்கு எப்போ அந்த பாவம் இல்லையோ அப்ப எது பண்ணாலும் அவன் அப்படியேதான் பண்ண மாட்டான், எதேஷ்டாச்சரணம் பண்ண மாட்டான். பண்ணாலும் நீ ஒத்துந்தான் ஆகணும்னு சுதி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொன்ன. சொல்லிட்டு சதம் இந்த ஆனந்தத்தை பத்தி சொன்னார். ஒரு ராஜாவானவர் யுவாவா இருந்து அவன் அனுபவிக்கக்கூடிய மனுஷ ஆனந்தத்தை விட 100 மடங்கு ஆனந்தம் கர்மதேவானாம் ஆனந்தம், அதை விட ஆனந்தம் ஆஜான ஜெயவானாம் ஆனந்தம், அதை விட ஆனந்தமாக இருக்கக்கூடிய சிரலோகமாக இருக்கக்கூடிய பித்ரு ஆனந்தம், அதை விட இருக்கும்போது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம், அதை விட இந்திரனுடைய ஆனந்தம், அதை விட ஆனந்தம் பிரஜாபதியினுடைய பிரகஸ்பதியினுடைய ஆரம்பம் அந்த ஆனந்தம், அந்த பிரகஸ்பதியினுடைய ஆனந்தத்தை விட பிரம்மாஜியினுடைய ஆனந்தம், அதெல்லாம் தவிர ஆத்மானந்த லவீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி, இதெல்லாம் லவலேசம் அந்த அம்பாளுடைய ஆனந்தத்துக்கு முன்னாடி அப்படின்னு தெரியக்கூடிய அந்த ஞானியினுடைய ஆனந்தம் தான் வசத்தியான ஆனந்தம். அவனுக்கு ஏற்படக்கூடிய என்னன்னா காம ஆப்திகி சர்வான் காமான் இல்லையா, யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான்னு சொன்னது அந்த நிலைதான். அத ஆனந்த மீமாம்சையில தைத்திரியத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு அதை விஸ்தாரமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் காம ஆப்திய பார்த்த பிறகு கிருதகிருத்தியத்துவத்தை பார்த்தோம். அதுதான் நம்ம சமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், சமம் பண்ணணும்னு நினைக்கணும். அவர் விஷ்ணு பூஜை வேணாலும் பண்ணுவார், சிவ பூஜை வேணாலும் பண்ணுவார். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து பிரம்மத்துல போய் ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் ஹிம், அவருடைய நிலையே வேற அப்படின்னு சொன்னார். பிராப்திய பிராப்தத்துவம் தன்யோகம் தன்யோகம் தன்யோகம்னு நிறைய ஸ்லோகத்துல அவர் ஆத்மா சதா ஆத்மா ஆனந்தத்திலேயே இருக்கக்கூடியது, இதுதான் நிலை. இதை நீங்கள் புரிந்து கொண்டா உங்களுக்கு இப்பவே ஆனந்தம் வந்திருக்கணும். அப்படி வரலன்னா டோன்ட் வெரி, இதை கொஞ்சம் அபியாசம் பண்ணுங்க, சரியா போயிடும், நீங்களும் இது மாதிரி ஆயிடுவீங்கன்னு ஒரு கேரண்டி கார்டோட நமக்கு முடிச்சாரு. வித்யானந்தா தத் உற்பத்தி பர்யந்தா அபியாசா இஷ்யதாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு சொல்ல வேண்டிய விஷயம் புரியாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்களே அது புரிஞ்சுக்கல, நீங்க நினைச்சா உங்களை யாரும் காப்பி முடியாது இல்லையா. இனிமேல் பட்டாவது நானே பிரம்மம் என்று நினைக்கணும். அது எப்படி சார் நானே பிரம்மன் நினைக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் டவுட். நான் பாட்டு அசடுத்தனமா நானே பிரம்மன் நினைச்சேன் அப்புறம் புட்டு வச்சு என்னன்னா இங்கதான் பாயிண்ட பிடிக்கணும். நீங்க பிரம்மத்தை தவிர எதுவா நினைச்சாலும் அது தப்பு அசடுன்ற அர்த்தம்ன்றத புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க தைரியமா நான் பிரம்மன்றத சொல்லலாம். நீங்க நான் பிரம்மன்னு சொல்லும் போது இப்ப என்ன நான் எப்படி சார் பிரம்மமாவேன்னா அப்ப நீங்க எதுவா இருப்பீங்க. அப்ப நீங்க எதுவா இருந்தாலும் அது தப்புதான். அனாத்மாவா நீங்க, அனாத்மாவா தூசா நீங்க அஜ்ஞானியா அப்படித்தானே கேட்கணும். அதனால வேற வழி இல்லையே சார், ஐ ஹவ் நோ ஆப்ஷன். நீங்க ஒத்துண்டா என்ன திட்டுங்க, தூர் பிடிச்சவன்னு சொல்லுங்க, லூசு சார்ந்து சொல்லுங்க, எது சொன்னாலும் நான் பிரம்மம் தான். நீ ஒத்துண்டா என்ன ஒத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது இதுதான், நான் பிரம்மம் இல்லையா. திருப்பி அபியாசம் பண்ணுங்க, இந்த ஆனந்தமானது கிடைக்கும் அப்படின்னு அழகான வேதாந்தத்தை போதித்து முடிச்சார்.
இதுக்கு அடுத்த சாப்டர் அடுத்த வாரம் பார்ப்போம். விஷயானந்தா அதுலயும் நிறைய